வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுனாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். ஏன்னா எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். கும்பராசி, கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துல சூரியன் குரு இணைவு. இது என்னென்னா சூரிய பெயர்ச்சின்றீங்க இந்த ஆடி மாதம், ஆடி மாதத்தில் தான் இந்த கடகராசிக்கு வருவார் இந்த சூரிய பகவான். இதுலேயும் சுபகிரகத்தோடு சேர்றது, அதாவது கும்பராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, உச்ச குருவோட இந்த சூரியன் சேர்றது இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு. ஏன்னா இப்போ 7.5 சனி படாத பாடு பட்டுட்டாங்க, கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. எப்படா முடியும்னு ஒரு சில பேர், இது ரொம்ப இன்னமும் கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இந்த 7.5 சனியில். இது எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? இந்த ஆடி மாதம் ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த கும்பராசினர்களுக்கு அமையும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது, உடம்பை கவனிச்சிக்கல. ஏன்னா வேலை பலு, உடம்பை கவனிச்சிக்கல, அதனாலேயே கொஞ்சம் டென்ஷன். என்ன அடுத்து பார்த்திங்கன்னா கடன், கொஞ்சம் இதை எப்படி அடைக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு. அடுத்தபடியாக பகைமை அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒன்று நினைக்க வேற ஒருத்தவங்க ஒன்று நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது. அந்த மாதிரி ஒரு இது பிரச்சனை. குரு வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பத்தில். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா அதே தான். என்னென்னா இந்த மேல் அதிகாரிகள் டார்ச்சர், வேலை பலு கொடுக்கறது, வேணுன்ட்டே இதை செய் அதை செய் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன். என்னடா அது, இந்த வேலையை விட்டு போயிடலாமா, ஐயோ விட்டுட்டாக்க வேறு வேலை எப்படி கிடைக்கும், கிடைக்கலன்னா அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. கஷ்டமோ நஷ்டமோ செய்வோம் அப்படின்னு. ஆனாலும் ஒரு ஆளுமை, உயர்ந்த இடத்துக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட சூழலில் சனி பகவான் 2ஆம் இடத்துல குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கிறதுனால பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு தனவரவு எல்லாமே இருக்குது. குரு பார்த்திங்கன்னா 2-11 கூடிய 6ஆம் இடத்துல மறையிறார். இந்த தனக்காரகன் மறையிறார்.
அப்போ இவங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகளுக்கிடையே போயின்னு இருக்கும். அதே சமயம் லாபமும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா எது ஒன்று குறையிறதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் அது நிறைய பேருக்கு. அதுக்கு தான் 2 ஆதிபத்தியம் எல்லா கிரகத்துக்கும் வைக்கிறது. ஒரு ஆதிபத்தியம் எப்போ மங்குதோ அதுக்கு உண்டான ஒரு வேலையை அடுத்தது செஞ்சுட்டு இருக்கும். ஸோ லாபம் வர்றதுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ வருமானம் வந்துடும், என்ன கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான். அதேமாரி இந்த இதில் ஒரு சின்ன விளக்கமும் ஒன்று கொடுத்துட்றேன், நம்ம நேயர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு சில இதுக்கு 2, 7, 3, 8 உபய ராசிகளுக்கெல்லாம் கட்டங்கள். அப்போ மாரகஸ்தானம்னா மரணத்துக்கு உண்டான ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தசைகள் வரும் அப்படின்னு. மாரகம் கிடையாது ஆக்சுவலாக, நம்மளாம் எடுத்துக்கிட்டோம். மாறாக, அதாவது எந்தெந்த இடமெல்லாம் வேலை செய்யாதுங்கிறதெல்லாம் வேலை செய்யும். எப்போ லக்னாதிபதி வேலை செய்யாத போது. இப்போ லக்னாதிபதி வேலை செய்யாத போது, இப்போ கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 2ஆம் வீட்டாதிபதியும் 7ஆம் வீட்டாதிபதியும் மாரகஸ்தானம். கரெக்டா? அப்போ 2 அப்படிங்கும்போது சர ராசிக்கு 2, சர லக்னத்துக்கு 2, 7. அப்போ 2ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் மகரம். இது 2 வேலை செய்யாது, வாழ்க்கை துணையும் வேலை செய்யாது, காசும் வராது. அப்போ கடக லக்னக்காரங்க எல்லாமே அவுட்டா? கிடையாது. ஏன்னா கடக லக்னக்காரர்களுக்கு அந்த 2ம் லக்னாதிபதி சந்திரன் வேலை செய்யாத போது இது 2 வேலை செய்யும், மாறாக வேலை செய்யும். அதுதான் மாறாக. அதான் மாறாக ஸ்தானம் அப்படிங்கிறது மாரகஸ்தானம்னு ஆச்சு. ஸோ மரணத்தை கொண்டு கொடுக்க மாட்டார். லக்னாதிபதி வேலை செய்யாத போது இவங்க 2 பேரும் வேலை செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கும்பராசி நேர்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல மறையிறார். யாரு? இந்த குரு 2-11 கூடையவர். அதுக்கு தான் இந்த மாரகஸ்தானத்தை பற்றி சொன்னேன். 2-11 கூடையவர் மறையிறார். அப்போ அவர் மறைந்த பலனாக தான் கொடுக்கணும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல சூரியன் சேர்றார், 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைவுனாலும் அந்த இடம் உபஜயஸ்தானங்கள் இந்த சூரியனுக்கு. ஸோ உபஜயஸ்தானங்கள் அவர் வந்து உட்காரும் போது இந்த குரு செய்யாத வேலையெல்லாம் சூரியன் செய்ய போறார். ஸோ இப்போ உங்களுக்கு வேலை நிறைய கிடைக்கும், வேலை மாற்றம் உண்டு, வேலை மாற்றம். அதேமாரி தொழிலில் பரபரப்பாக இருப்பாங்க, பரபரப்பு. ஏன்னா லாபம் வேலை செய்யணும், லாபம் வேலை செஞ்சால் தான் 2ஆம் இடம் வேலை செய்யும், வரவு. அப்போ இந்த வேலைகள்லாம் கடகட நடக்க ஆரம்பிச்சிடும். சூரிய பகவான் இந்த 6ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஸோ கடன் அடைஞ்சிரும், பகைமை ஒழிஞ்சிரும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். 3மே சூப்பராக இருக்கும். மறைவுன்னு சொல்லி எல்லாமே நம்ம மறைச்சு வைக்கிறோம். மறையும் போது தான் நிறைந்த இன்பம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குருவோட வேலையை அப்படியே அமுக்கி இவர் வேலையை செய்ய போகிறார். ஸோ இந்த மாதம் ஆடி மாதம் கும்பராசினர்களுக்கு உயர்வான ஒரு மாதம். ஓகே. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7ஆம் அதிபதி மறைவு ஸ்தானத்துக்கு போறாருல, குருவோட உச்ச குருவோட. ஆமாம். இது திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? ஏன்னா திருமணத்தை பற்றி கேட்கணும்னா இப்போ ஆடி மாதம் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ திருமணத்துக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, கணவன் மனைவிக்குள்ளே, அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி இருக்கும் அவங்களோட முன்னேற்றங்கள்? திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, ஓப்பனாக சொல்ல போனோன்னா. ஏன்னா பலம் இல்லை, குருவோட பார்வை தான் 2ஆம் இடத்துல விழுது, 12ஆம் இடத்துல விழுது, சுப விரயம் ஏற்படலாம். ஆனால் 10ஆம் இடத்துல விழுது, அவ்வளோதான். மற்றபடி குருவோட பார்வையும் இல்லை அந்த அளவுக்கு பெருசாக. இந்த இல்லற வாழ்க்கைக்காக சொல்கிறேன். அதே சமயம் குடும்பத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்க சாதாரணமாக அனுசரித்து போயிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போயிடுவாங்க. ஏன்னா கும்பராசினர்களுக்கு குடும்பம் ரொம்ப இஷ்டம். ஏன்னா 2ஆம் இடம் குருங்கிறதுனால குடும்பத்துக்கு மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அதனால் அவங்க அனுசரித்து போயிடுவாங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இல்லற வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். குரு வந்து கொஞ்சம் மாறும்போது இவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஓகே. கடன் பிரச்சனை தீருமா? இப்போ 6ஆம் இடத்துல கரெக்டாக வராங்களா 2 பேர்? இப்போ கடன் ஏதாவது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் வந்து புரட்டி எடுத்துகிட்டு இருக்காப்புல, எப்படா அந்த 7 சனி முடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. கடன் தான் நிறைய இருக்குது. சுப கடன்கள் இருக்குதுன்னு வச்சிங்களா. இப்போ இடம் எல்லாம் வீடு எல்லாம் வாங்கி போட்டிருக்கா, ஏதோ ஒரு இஎம்ஐ லோன் எல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு பக்கம். இது வந்து சுப கடன்கள். திடீர்னு பார்த்தா வேலையில் பஞ்சாயத்து வந்திருக்கும், இப்போ கடனை வந்து அடைக்கணும். இப்போ கடன் சுமை ஏதாவது குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கடன் சுமை குறையுங்க. என்னதான் 6ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட அந்த 6ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காரும்போது
அந்த குருவோட வேலையை அந்த சூரியன் செய்ய போகிறான்னு சொன்னேன்ல. அப்போ இந்த குருவோட வேலை என்ன? 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி ரெண்டுமே முடங்கி போய் கிடக்கு. 6ஆம் இடத்துல வந்தோடனே கடன் தான் அதிகமாக இருக்குது. 2-11 அடங்கி போய் கிடக்கு என்ன. ஆனால் இப்போ சூரியன் போய் உள்ளே உட்காரும்போது இந்த குருவோட வேலையை சூரியன் செய்ய போகிறார். சூரியனுக்கு பவர் ஜாஸ்தி ஆகிடும். பவர் ஜாஸ்தி ஆகும்போது 2ஆம் இடம் வேலை செய்ய போகிறது, 11ஆம் இடம் வேலை செய்ய போகிறது, 6ஆம் இடம் மறைஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமானம் வரும், லாபம் வரும், வருமானம் வரும், கடன் சுமை கண்டிப்பாக குறையும். ஓகே. ஸோ ஒரு பெரிய மாற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக இருந்தவங்களுக்கு ஏற்றமே கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய பொறுமைசாலிங்க தான் அந்த கும்பராசியில். இத்தனைக்கும் ஏன்னா பொறுத்துட்டாங்க ஒரு 5-6 வருஷம், இன்னும் 1 வருஷம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அது நிறைய பேர் பார்த்துக்கிறேன் ரொம்ப. ஏன்னா வலி வேதனை, ஆமாம், குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு இல்லையா. அதனால ஏன்னா அவங்களோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 7.5 சனி அப்படி தான் பண்ணோம். இருந்தாலும் எவ்வளோதான் கஷ்டப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு நல்லது பண்ணிடுவார். நல்லது பண்ணுவார். கும்பராசி பற்றி நிறைய பேசலாம், நிறைய கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. இது அடுத்த பதிவில் பார்ப்போம். பரிகாரம் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அதான் நான் சொல்லுவேன், மாற்றுத்திறனாளிக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அடுத்தபடியாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்க களத்திராதிபதியே சூரிய பகவான் தான். ஸோ வாழ்க்கை துணை, வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சூரியனை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆதித்ய கிருதியம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் கேட்கலாம், அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கே சுவாமி, நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் என்ன. அப்போ அவங்க கேட்கலாம். இப்போ தான் யூடியூப் சேனலில் 1008 இருக்குது என்ன. ஆதித்ய ஹிருதயம் கேட்டாலே ரொம்ப விசேஷம். அப்போ அது கேட்டுட்டு சூரியன் போயிட்டு நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ 6ஆம் இடத்துல குரு மறைந்தாலும் 2-11 கூடையவன் மறைந்தாலும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால சூரியனோட பவர் அதிகமாகி உபஜயஸ்தானங்களில் ஒன்றான அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமையாக கிடைக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.